ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் வீணா ரமேஷ். இந்த vlog ஃப்ரைடே vlog-ஆக இருக்கும். ஸோ அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்து எந்த ஊரில் எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு இந்த vlog-ல போட்டிருக்கேன். வீடியோ இங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் யாராச்சும் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி ஃப்ரைடே எங்கள் வீட்டில் குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணுறோம். ஸோ இப்போ குலதெய்வத்துக்கு செப்ரேட்டாக ஒவ்வொரு வாரம் அப்படின்னு வச்சுருப்பாங்க இல்லையா, சண்டே மண்டே டியூஸ்டே இந்த மாதிரில எங்களுக்கு ஃப்ரைடே ரொம்ப விசேஷமாக இருக்கும். பூஜா ரூமில் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி முன்வாசல் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கோலம் போட்டு குங்கும பூவெல்லாம் வச்சுட்டு முன்வாசல் பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் போய் உள்ளே விளக்கேற்றிட்டு அங்கே பூஜை பண்ணுறது. ஸோ எப்போவுமே இந்த பழக்கம் உண்டு. நான் வந்து நார்மலாகவே கோலம் போட்டுட்ருந்தேன். ஸோ இந்த அச்செல்லாம் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதனால தான் இன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது. எவ்ரி ஃப்ரைடே பூஜா வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு பூஜா ரூம் எல்லாம் நல்லா டீப் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சம்டைம் பூஜை பண்ணும்போது கட்டி வச்சிருக்கிற பூ மாலை ரெண்டையும் வாங்கிட்டு வந்துடுவேன். இல்லைன்னா அப்படியே உதிரி பூ வாங்கிட்டு வந்துட்டு வீட்டிலையே நானே ஆரம் ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ எப்போவுமே ஒரு 2-3 ஆரம் வாங்கிட்டு வர்றது பழக்கம் உண்டு. ஏன்னா பூஜா ரூமுக்கு ஒன்று ஆரம் போட்டுடுவேன், வெளியில் முன்வாசலுக்கு ஒரு ஆரம் போட்டுடுவேன், உள்ளே ஒரு ஃபோட்டோக்கு போட்டு. ஃப்ரைடே அன்னைக்கு பூஜா ரூம் வந்து ஃபுல் டீப் க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா தேர்ஸ்டே அன்னைக்கே பூஜா வெசல்ஸு பூஜா ரூம் எல்லாமே டீப் க்ளீன் பண்ணி தூங்கிடுவேன். நைட்டு தூங்கும்போது கிச்சன் க்ளீன் பண்ணி தானே தூங்கிடுவோம். ஸோ அப்போ வந்து பூஜா ரூமில் இருக்கிற எல்லா பூஜா வெசல்ஸ் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பூஜா ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி தான் தூங்கிடுவேன். பட் இருந்தாலும் ஃப்ரைடே பூஜை பண்ணும்போது கொஞ்சம் இந்த ஃப்ளோர் எல்லாமே தொடச்சிட்டு பூஜை பண்ணுறது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதி கொடுக்கும். அதனால தான் நான் வந்து ஃப்ளோர் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த கிளாஸ் எல்லாம் எதுக்கு தொடச்சிட்ருக்கேன்னா, நேற்று நைட்டு தொடச்சது ஒரு மாதிரி கிளார் இருக்கிற மாதிரி இருந்தது, கிளியராக இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் கிளாத் எடுத்துகிட்டு தொடச்சிட்டு இருந்தேன். சிம்பிளாக பூஜா ரூம் வாசலில் கோலம் போட்டுட்டு நான் பூ வச்சு அங்கேயும் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு ஒரு ஆரம் போட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் உட்காந்துட்டேன்னா எனக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரும். எதுக்காக இப்படி சொன்னேன்னா, எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு என்ன திங்ஸ் வேணும் எல்லாமே நீட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல நான் உட்காந்துட்டு பூஜை பண்ணுறேன்னா எந்திரிக்கிறது, அதுக்கப்புறம் திங்ஸ் தேடுறது, எடுத்துகிட்டு வந்து அங்கே வைக்கிறது, எனக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. நிம்மதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு பூஜை முடிச்சதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சு வரணும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி சொன்னதை. அண்ட் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது தீர்த்தம் பவுடர். இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் வீட்டில் எப்படி தீர்த்தம் பவுடர் ரெடி பண்ணிக்கிறதுன்னு அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எவ்ரிடே தீர்த்தம் தண்ணி வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு புதுசாக தண்ணி பிடிச்சிட்டு அதில் இந்த தீர்த்தம் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு வீட்டில் குடிச்சிட்டு காலி பண்ணி வச்சுடுவோம் பூஜை முடிச்சதுக்கப்புறம். அண்ட் தேங்காய் உடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த பிளேட். வந்து இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன், நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்ரி ஃப்ரைடே கலசம் வச்சு பூஜை பண்ணுறது எங்களுக்கு பழக்கம். ஸோ அதனால தான் கலசம் எல்லாமே எடுத்துகிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி புதுசாக தண்ணி பிடிச்சிட்டு கலசம் வச்சு பூஜை பண்ணிடுவேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி சாம்பிராணி போடணும். வாரத்தில் ஒரு வாட்டியாச்சும் சாம்பிராணி போடணும். இதனால் வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி தூரமாகி பாசிட்டிவிட்டி அதிகமாகும். ஸோ அதனால வீக்லி 1 டைம் சாம்பிராணி போடுறது நல்லது. நான் எவ்ரி ஃப்ரைடே சாம்பிராணி போட்டுடுவேன். பட் டெய்லி எப்படி இருக்கும்னா சாதாரணமாக இருக்கும் பூஜை. மார்னிங் வந்து பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது விளக்கேற்றிட்டு போயிடுவாங்க, ஈவினிங் நான் ஏற்றுருவேன். பட் ஃப்ரைடே கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். அதனால தான் நான் ஃப்ரைடே அன்றைக்கி சாம்பிராணி போட்டு வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு வந்துடுவேன். ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து உருளியிலே ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணுறது மறக்கவே மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மழை சீசனில் என்ன ஆகும்னா பூ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, பட் அதில் சின்ன இன்செக்ட்ஸ் இருக்கிற மாதிரி. இதனால தான் பூ மட்டும் எவ்ரிடே சேஞ்ச் பண்ணி புதுசாக பூ போட்டு டெக்கரேஷன் பண்ணிடுவேன். ஈவினிங் விளக்கேற்றும் போது இந்த மாதிரி தூபம் ஏற்றி வச்சிடுவேன். வீட்டில் ரொம்ப குட் ஸ்மெல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் கோயிலுக்கு போனோம். நாங்கள் போன கோயில் வந்து திருக்கடையூரில் இருக்கிற அமிர்த கண்டேஸ்வரி கோயிலுக்கு தான் போனோம். 19 இயர்ஸ்லேருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம். எங்கள் கல்யாணம் ஆகி 19 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது கோயில், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் எங்கள் அம்மா கிட்டே காலையில் நான் ஃபோன் பண்ணி சொன்னதை உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, 19 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சா, தெரியவே இல்லை எப்படி போச்சு இயர்ஸு அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு அதை விட
ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். எதுக்காகன்னா இந்த 19 இயர்ஸ் எப்படி போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. 19 இயர்ஸ் ஜெர்னி வந்து உண்மையில் எப்படி இருந்ததுன்னு தெரியல. எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டம் சுக துக்கம் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி தான் எங்கள் வாழ்க்கையில் இருந்தது. எல்லாமே சமமாக ஏற்றுட்டு 19 இயர்ஸ் ஜெர்னி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எங்கள் வாழ்க்கையில். வரும்போது இதை பற்றி தான் பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். இத்தனை வருஷம் எப்படி போச்சுன்னவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டை போடாமல் இருக்க மாட்டாங்க, சண்டை போடுவாங்க. பட் சண்டைன்றது எப்படி இருக்கணும் தெரியுமா? தண்ணியில் இருக்கிற பபிள்ஸ் மாதிரி இருக்கணும். இப்படி வந்து அப்படி போகணும். அந்த மாதிரி இருந்ததாக வாழ்க்கையில் எல்லாமே ஃபேஸ் பண்ணிவிட்டு முன்னேறிட்டு. இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது நான் நினச்சது இவ்வளோ பெரிய கோயிலா அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப சின்ன சின்ன கோயில் தான் பார்த்துருக்கேன். எங்கள் ஊர்லெலாம் சின்ன சின்ன கோயில் தான். உண்மையிலே அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய கோயில் இது. ஸோ இங்கே ரொம்ப விசேஷம் என்னென்னா ஷஷ்டி பூர்த்தி கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா? 60வது கல்யாணம், அதாவது 60வது கல்யாணம். நான் ஷஷ்டி பூர்த்தின்றது கன்னடத்தில் சொல்லிட்டேன். ஸோ 60வது கல்யாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபேமஸான கோயில் இது. இந்த கோயில் பற்றி கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்டோரி எல்லாமே தெரியும், ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். பட் எனக்கு கன்னடத்தில் கிளியராக சொல்லலாம். பட் தமிழில் அந்த அளவுக்கு கதை சொல்கிறது எனக்கு கம்ஃபர்டபுள் வரல. ஸோ அதனால தான் நான் கூகுளில் சர்ச் பண்ணி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கோங்க சொன்னேன். கோயில் என்ட்ரன்ஸ் இப்படி இருக்குது. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் டைம் வந்திருக்கோம். எப்போவுமே நான் கோயிலுக்கு மார்னிங் டைம் தான் வந்துட்டுருப்பேன். அப்போ எல்லாம் நல்லா கூட்டம். இப்போது கூட்டமே இல்லை, அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக போய் சாமி பார்த்துட்டு அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு சின்ன சின்ன கோயிலெல்லாம் இருக்குல்ல, அங்கே எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இந்த பிரதட்சணை ரவுண்ட் இருக்குல்ல, சாமி கர்ப்பகுடியிலேருந்து பிரதட்சணை போடுற ரவுண்ட் இருக்குல்ல, அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நடந்துட்டு வந்துட்டு இருந்தோம். ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு எல்லாருக்கும் அவங்கவுங்க பர்த்டே நாள், கல்யாண நாள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளேஸுக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அதே மாதிரி எனக்கு கோயிலுக்கு வரணும். ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் டைம் இருந்தால் வேறு எங்கேயாச்சும் போகலாம். ஸோ அது வரைக்கும் எனக்கு கோயிலுக்கு வரலைன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாருக்கும் இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம எப்படி எங்களோட ஹேபிட்ஸ் வந்து வச்சுருப்போம் அதே மாதிரி தான். ஈவினிங் டைம் வந்ததுனால என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்தது. கோயிலே அந்த அளவுக்கு ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ நாங்களே சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே பிரதட்சணை பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் இன்றைக்கி வேர் பண்ணியிருக்கிற புடவை வந்து நான் வரமகாலட்சுமி ஃபெஸ்டிவலில் வாங்கியிருக்கிறது. ஸோ இன்னும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணல. அதனால தான் நான் வேறு சில்க் புடவையோட ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய கோயில் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து கோயில் கர்ப்பகுடி இருக்குது இல்லையா? ஸோ அங்கே பிரதட்சணை பண்ணுறதுக்கு இருக்கிற இந்த ரவுண்டு. நெக்ஸ்ட்டு வந்து வெளியில் இன்னொரு ரவுண்டு இருக்குது. இப்போ நான் வெளியில் வந்துட்டேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு கோயில் வெளியில் இருக்கிற ரவுண்டு. ஸோ இதையும் ரவுண்டாக சுற்றி வரலாம். பட் நாங்கள் பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்குல்ல, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ கிளம்பிட்டோம். ஈவினிங் ஆக ஆக கொஞ்சம் கூட்டம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் இங்கே கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. 60வது கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கோபுரம் பார்க்கணுமே, அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. இந்த கோபுரத்தில் ரொம்ப கிட்டே போய் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிங்கன்னா சிவன் கதை எல்லாமே இருக்குது. சிவனோட ஸ்டோரிஸ் எல்லாமே அந்த கோபுரத்தில் அழகாக அந்த ஸ்டாச்சுவில் வரைஞ்சிருக்காங்க. அது இல்லாமல் சமுத்திர மந்தானா சூப்பராக இருக்குது. உண்மையில் அழகாக இருந்தது. அதுதான் பார்த்துட்டு அங்கேருந்து அம்மன் கோயிலுக்கு போனோம். இங்கே கூட்டமே இல்லை. உண்மையில் இந்த கோயிலில் தான் நிறைய கூட்டமாக இருக்குது, இங்கே கூட்டமாக இல்லை. ஸோ அமைதியாக சாமி பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துட்டு பேசிட்டு வந்துட்டோம். இதுதான் மெயின் கோபுரம், என்ட்ரன்ஸ் கோபுரம். ரொம்ப அழகாக இருந்தது. உண்மையில் இந்த கோயில் சுற்றி வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டு நான் தமிழில்
இந்த கோயில் பற்றி தான் ரியல் வாய்ஸ் கொடுத்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். அங்கே ஸ்லோகம் போட்டிருந்தாங்களாம். அதை பற்றி நான் நினைக்கவே இல்லை. நான் பாட்டிக்கு பேசிகிட்டே இருந்தேன். அப்போ தான் ரமேஷ் சொன்னாங்க, இவ்வளோ பேசியிருக்கேன் இல்லையா, உண்மையிலே இது அப்படியே போடுறியா அப்படின்னு தான் சொன்னாங்க. எதுக்காகனா ஸ்லோகம் வாய்ஸ் இருக்கு இல்லையா, காப்பிரைட் வந்துடும். ஸோ அதை நான் மறந்துட்டு எனக்கு அப்படியே டைரெக்டாக பேசணும் இந்த vlogல அப்படின்னு சொல்லி பேசிட்டேன். பட் இப்போ அதை மியூட் பண்ணிவிட்டு அப்படியே வாய்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. கோயிலோட என்ட்ரன்ஸ் கோபுரம் இது. ரொம்ப பெரிய கோபுரம், அழகாக இருந்தது. ஈவினிங் ஆக பார்க்குறதுக்கு அந்த லைட்டிங்ஸில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே 60வது கல்யாணம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சொன்னேன் இல்லையா, அதுக்காக தான் எல்லா அர்ச்சகரும் இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. கோயிலேருந்து வெளியில் போகும்போது உனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. உண்மையிலே நான் கிஃப்ட்டு கொடுப்பாங்க, கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு கூட நினைக்கல. அவங்க போன உடனே உனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நான் நினச்சேன் என்னென்னா இப்போதைக்கு ட்ரெஸ் எதுவும் வாங்கி தர மாட்டாங்க, எப்படி இப்போ தான் தீபாவளி முடிஞ்சிருக்கு, தீபாவளிக்கு ஏற்கனவே ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டோம், அப்புறம் என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது அப்படின்னு தான் நினைப்போமே. நான் தான் கிஃப்ட் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிடுவேன். இன்றைக்கி அவங்கள கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். ஸோ நான் அவங்கக்கிட்ட கேட்டப்போ இல்லை இன்னொரு கோயில் இருக்குது போகலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த கோயிலேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு போனது அனந்தமங்கலம் கோயிலுக்கு தான் போனோம். இங்கே பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோயில் இது. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோயிலுக்கு நான் ஒரு 3-4 டைம்ஸ் வந்திருக்கேன். பெருமாள் கோயில், எனக்கு பெருமாள் என்ன ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருக்கும் அவங்களுக்கு இஷ்ட ஆராத்திய தெய்வம் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி எனக்கு இஷ்ட ஆராத்திய தெய்வம்னா பெருமாள். ஸோ ரொம்ப கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும். எனக்குன்னா பெருமாளுக்கு பக்தி அதிகம், அதுதான் நான் பிடிக்கும்னு சொன்னேன். அதனால தான் அந்த கோயில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்களேன்னு நினச்சிட்டேன்னா. ஸோ அதுதான் கிஃப்ட் அப்படின்னு தான் நினச்சிட்டு தான் நான் வந்தேன். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் கூட்டமே இல்லை. அந்த கோயில் எவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது தெரியுமா. ஸோ அந்த கோயிலுக்கு போய் அங்கே அர்ச்சனை ஐட்டமு அதுக்கப்புறம் துளசி மாலையெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப கிட்டக்க விட்டாங்க சாமி பார்க்குறதுக்கு. அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு நைவேத்தியம் பண்ணியிருந்தாங்க, பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க, எள் சாதம் கொடுத்தாங்க. அங்கேயே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்து இந்த கோயில் அப்படியே ஒரு ரவுண்டு சின்னதாக ஒரு கிளிப்பிங் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ பெரிய கோயில், ரொம்ப க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கோயிலுக்கு நான் அனுமான் ஜெயந்தி அன்னைக்கு தான் வந்திருந்தேன். நல்லா கூட்டம், அந்த அளவுக்கு அந்த வெயிலில் எப்படி கூட்டமாக இருந்ததுன்னா இப்போது ஒருத்தருமே இல்லை, அவ்வளோ அமைதியாக இருக்குது கோயில். ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ தான் புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க இந்த கோயில் ரொம்ப நல்லா இருக்குது கோயில். ஸோ அப்படியே பார்த்துட்டு இங்கேருந்து நெக்ஸ்ட் எங்கே போனோன்னா கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்காக ஜாய் ஆல்காஸ் கூட்டிகிட்டு போனாங்க. முன்னாடியே கொஞ்சம் இதை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா நான் எந்த மாதிரி டிசைனில் இயரிங்ஸ் வாங்குறது இல்லைன்னா ரிங் வாங்குறதுன்னா வீட்லேயே ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்பேன். சடனாக அவங்க சொன்னது நான் அங்கே போய் எந்த டிசைன் வாங்குறது எந்த டிசைன் செலக்ட் பண்ணுறதுன்னவே எனக்கு ஐடியா வரல. இப்போதைக்கு சடனாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் டிசைன் நல்லா இல்லைன்னா திரும்பி போடுறது வாங்குறது இது எனக்கு சரியாக வராது. ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினோன்னா அது கடைசி வரைக்கும் வச்சுக்கணும், அந்த மாதிரி என்னோட தாட்டு. ஸோ எப்போவுமே அந்த மாதிரி தான் நான் யோசிப்பேன். ஸோ அதனால தான் இப்போ வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் போய் பார்த்து பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயரிங்ஸ் பார்த்தேன், ரிங்கு என்னோட சைஸுக்கு இல்லை, இயரிங்ஸ் எனக்கு சூட்டபிள் இல்லை. ஸோ அதனால தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இல்லைன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் கொடுத்தாலும் அவங்க செய்கிறதுக்குள்ளே 48 days ஆகிடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த vlog எண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பார்க்கலாம் நெக்ஸ்ட் vlogல. Thank you for watching and subscribe my channel.